இதுலதான் சார் உங்க கேரக்டர் நாங்க புரிஞ்சுக்கிறது. ஆனா ஒண்ணு, தமிழ்நாட்டுல ஆட்சி செய்யற நீங்களும் சரி, ஒன்றியத்துல ஆட்சி செய்யறவங்களும் சரி, நீங்க 2 பேரும் முதல்ல என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார். உன்னோட கேரக்டர் தானே, நான் சொல்றேன் வா. அதுக்கு முன்னாடி இங்க கொஞ்சம் பாரு. சிஎம் சொன்னது அமித்ஷாவை பார்த்து. அன்புமிகு அமித்ஷா அவர்களே, நீங்க இல்ல உங்க சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால் ஒண்ணும் இங்க பண்ண முடியாது. இது தமிழ்நாடு, இது தமிழ்நாடு. எங்களுடைய கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டீங்க. அமித்ஷாவை பார்த்து சொன்னா உனக்கு எங்க எரியுது? இதுல இருந்தே தெரிய வேணா நீ பாஜகவோட கைகூலின்னு, பாஜக கொள்கை எதிரின்னு ஓலா கேப் ஓட்டுவ. ஆனா அவங்களை எதிர்த்து பேச மாட்டேன், அவங்க பேரையும் சொல்ல மாட்டேன். கேட்டா களத்துல இருக்க கட்சியை தான் எதிர்ப்புன்னு சொல்லிட்டு இருப்ப. ஏன் பாஜக தமிழ்நாடு அரசியல் களத்துல இருக்கிறது உனக்கு தெரியாதா? அவ்வளவு பெரிய தற்குறியா நீ? அதை தாண்டி உன் கேரக்டர் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் சொல்றேன், இங்க பாரு. தேர்ந்தெடுக்கப்பட்ட அக்மார்க் நார்சிஸ் தான் உன்னோட கோர் கேரக்டர். ஷூட்டிங்னா லேட்டா போனா பிடிக்காதுன்னு சொல்லுவ. ஆனா மக்கள் உனக்காக காத்துட்டு இருந்தா 7 மணி நேரம் லேட்டா போவ. உன்னை பார்க்க வந்த மக்கள் கூட்டத்துல செத்து போனா அவங்கள போய் நேர்ல பார்க்க மாட்டேன். 1 வாரம் கழிச்சு வீடியோ கால்ல பேசுவ. அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு அவங்களையே மகாபலிபுரம் வரைக்கும் வர வைப்ப. பெரியார் கொள்கை தலைவர்னு சொல்லுவ. ஆனா நாள் குறிச்சுதான் தற்குறித்தனமா கூட்டங்களை நடத்துவ. நடிகை கல்யாணத்துக்கு போவ, இன்னொரு நடிகை கூட சேர்ந்து ஊர் சுத்துவ. அப்பெல்லாம் உன்னை பாக்குறதுக்கு கூட்டம் கூடாது. ஆனா மக்களை பார்க்க கரூருக்கு வந்தா மட்டும் கூட்டம் கூடி தள்ளிரும். அப்படியே சாதி எதிர்ப்புன்னு வீர வசனம் பேசுவ வாய்க்கிலேயே. ஆனா கவின் ஆணவ கொலைக்கு நேர்ல போய் பார்க்க மாட்டேன், குரலும் கொடுக்க மாட்டேன், ஒரு அறிக்கை கூந்தலும் விட மாட்டேன். தமிழ்நாடு மக்களை வச்சு நல்லா சம்பாதிப்ப, தமிழ் கடவுள்னு உருட்டுவ. ஆனா இப்ப வரைக்கும் திருப்பரங்குன்ற வார்த்தை கூட உன் வாயில வரல. திருப்பரங்குன்றதுக்கு குரல் இல்ல, ஒரு அறிக்கை கூட விடல. முத்துராமலிங்கம் பிறந்த நாளுக்கு மாலை மரியாதை, அம்பேத்கருக்கு ஏஐ செட்டப். இன்னும் உன்னோட கேரக்டர் எல்லாத்தையும் சொன்னா ரொம்ப கேவலமா நாராசமா இருக்கும். தற்குறி விஜய் அவர்களே, உங்க ஸ்டைல்ல சொல்லணும் அப்படின்னா உன் கேரக்டர் பத்தி இந்த எக்ஸ்பிளனேஷன் போதுமா இல்ல இன்னும் வேணுமா?